Hi students, நம்ம previous classல applications of derivatives-ல ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம். என்னன்னா rate of change of quantities-உம் normals and tangents அதோட slopes-உம் பார்த்தோம். ரெண்டு கான்செப்ட்ஸ் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு applications of derivatives-ல increasing and decreasing functions-உம் approximation-உம் பார்க்க போறோம். errors and approximation-உம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து increasing and decreasing functions. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு கிவன் ஃபங்க்ஷன் ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வெல்லில் அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதான்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது. அதில் வந்து டெரிவேட்டிவ், அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகுது, டிஃப்ரென்ஷியேஷனை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு கிவன் ஃபங்க்ஷன் வந்து பர்டிகுலர் இன்டர்வெல்லில் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, f of x is equal to x ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போது இதில் எக்ஸோட வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி f of x எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். 0 இருக்குது, இந்த சைட் ஃபுல்லாக நெகட்டிவ் டேர்ம்ஸ், இந்த சைட் ஃபுல்லாக பாசிட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். இப்போது எக்ஸ் 0வாக இருக்கும்போது f of x வந்து 0, எக்ஸ் 1ஆக இருக்கும்போது மைனஸ் 1ஆக இருக்கும்போது f of x 1, ஏன்னா மைனஸ் அந்த ஹோல் ஸ்கொயர் 1, minus 2 the whole square 4, minus 3 the whole square 9. அதே மாதிரி x 1ஆக இருக்கும்போது f of x 1, அதாவது x 1 square 1, 2 square 4, 3 square 9, 4 square 16. இப்போ இதை வந்து ஒரு கிராஃபில் வந்து பிளாட் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். x ஆக்சிஸ் y ஆக்சிஸில் வச்சு பிளாட் பண்ணோன்னா 0 0, minus 1 1, minus 2 4, minus 3 9. அதே மாதிரி இந்த சைடு 1 2 4 3 9. இப்போ கிராஃப் வந்து இப்படி இருக்குது. இப்போது இந்த கிராஃபை பார்த்தனாவே நம்மளுக்கு என்ன தெரியுது, எக்ஸோட வேல்யூ வந்து லெஸ் தேன் 0வாக இருக்கும்போது இந்த கிராஃப் வந்து டிக்ரீஸ் ஆகுது. நம்ம எப்போவுமே வந்து லெஃப்டிலிருந்து ரைட் சைடு மூவ் பண்ணி பார்க்கணும். இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு பாருங்கள். இந்த டைரக்ஷனில் பார்க்கும்போது நம்மளோட கிராஃப், அதாவது எக்ஸோட வேல்யூ லெஸ் தேன் 0வாக இருக்கும்போது, அதாவது -1 -2 3 -3ஆக இருக்கும்போது நம்மளோட கிராஃப் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. லெஃப்ட் டு ரைட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், லெஃப்ட்லேருந்து ரைட் போனீங்கன்னா நம்மளோட கிராஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம், -∞ 0 வரைக்கும் நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீஸிங், 0லேருந்து +∞ வரைக்கும் நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸிங். அப்போ இந்த லிமிட்டில் வந்து இந்த இன்டர்வெல்லில் வந்து ஃபங்க்ஷன் டிக்ரீஸ் ஆகுது, இந்த இன்டர்வெல்லில் ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். இதுதான் வந்து இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன்ஸு. இப்போ இதில் வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன்ஸில் வந்து ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை சால்வ் பண்ணுற ப்ரொசீஜரில் 4 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது, சிம்பிள் ஸ்டெப்ஸு. இந்த 4 ஸ்டெப்ஸில் வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். அது என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா, கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா அந்த இன்டர்வல்ஸ் கண்டுபிடிக்கணும், டிவைட் அண்ட் ரூல், அப்புறம் செக் போஸ்ட், கன்க்ளூட். இந்த 4 ஸ்டெப்ஸை வச்சு நம்ம வந்து ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக டிக்ரீஸிங் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்கிற இன்டர்வெல்லையும் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் டிவைட் அண்ட் ரூல், செக் போஸ்ட், கன்க்ளூட். இந்த 4 ஸ்டெப்ஸு என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி ப்ரீஃபாக அந்த ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது. அதாவது நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் f of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாம் f' கண்டுபிடிக்கணும், அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் f of x இருந்துச்சுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், dy/dx தட் இஸ் f' கண்டுபிடிக்கிறோம், அது வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம அந்த இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இன்டர்வல்ஸ் கிடைக்கும், நடுவில் வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இன்டர்வலுக்கு நடுவில் வந்து நம்ம பிளாட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ A to B வந்து கிவன் இன்டர்வல்னால் நமக்கு கிடச்சிருக்கிற பாயிண்ட்ஸை வந்து அசெண்டிங் ஆர்டரில் C1 C2 C3 எத்தனை இன்டர்வல்ஸ் கிடைக்குதோ, எத்தனை பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் பிளாட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் -4 -6
2 அப்படின்னு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா இந்த அசெண்டிங் ஆர்டரில் பிளாட் பண்ண என்ன பண்ணும் -6 -4 2 அப்படின்னு பிளாட் பண்ணும். பண்ணிவிட்டு இந்த இன்டர்வல்ஸை நம்ம வந்து பிரிச்சுக்கணும். எப்படின்னா -∞ to -6, -6 to -4, -4 to 2, then 2 to infinity அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பு. இன்டர்வல்ஸ் கொடுக்கலன்னா இந்த ஹோல் இன்டர்வலை வந்து -∞ to +∞ வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 என்னென்னா டு ஃபைண்ட் சைன்ஸ் ஆஃப் த டெரிவேட்டிவ் இந்த எவ்ரி இன்டர்வல். அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து இத்தனை இன்டர்வல்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா, இதில் பாருங்கள் 1 2 3 4 இன்டர்வல்ஸ் கிடச்சிருக்குது. அப்போ இந்த 4 இன்டர்வல்ஸில் நம்மளோட ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து வேல்யூவோட சைனை பார்க்கணும், நெகட்டிவில் இருக்கா பாசிட்டிவில் இருக்கான்னு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏலேருந்து C1க்கு நடுவில் ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். அந்த வேல்யூவை f'(x)ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கும் C1க்கும் நடுவில் x1 அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். x1ங்கிற வேல்யூ எடுத்து அதை f'(x)ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது வர ஆன்சர் வந்து அதோட சைன் நெகட்டிவாக பாசிட்டிவான்னு செக் பண்ணணும். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், அதாவது <0 இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ த ஃபங்க்ஷன் இஸ் டிக்ரீசிங். <0 இருந்துச்சு, அதாவது பாசிட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா f(x) is strictly increasing in that particular interval அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெப் 4 என்னென்னா எந்தெந்த இன்டர்வல்ஸ்லாம் வந்து ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங் ஆகுதுன்னு கன்க்ளூட் பண்ணுறோம், எந்தெந்த இன்டர்வல்ஸ்லாம் வந்து ஃபங்க்ஷன் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறோம். இந்த 4 ஸ்டெப்ஸ் இன்னொரு தடவை ரீகேப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா f'(x) கண்டுபிடிச்சி அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி நம்ம அந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸ் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு இன்டர்வலுக்கு நடுவுலையும் ஒரு வேல்யூ எடுத்து அதை f'(x'ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி வர்ற ஆன்சர் வந்து நெகட்டிவாக பாசிட்டிவான்னு செக் பண்ணுறோம். நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போ ஃபைனலாக என்னென்ன இன்டர்வல்ஸில் ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, என்னென்ன இன்டர்வல்ஸில் ஃபங்க்ஷன் டிக்ரீஸ் ஆகுதுன்னு கன்க்ளூட் பண்ணுறோம். இதுதான் வந்து 4 ஸ்டெப்ஸ். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். f(x) is equal to x⁴/4 minus x³ minus 5x² plus 24x plus 12. இப்போ இது வந்து என்னென்ன இன்டர்வல்ஸில் வந்து இன்க்ரீஸிங், என்னென்ன இன்டர்வல்ஸில் டிக்ரீஸிங்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன். f'(x) கண்டுபிடிச்சி அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ f'(x) கண்டுபிடிக்கிறதுன்னு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு we have to differentiate the given function. So 1/4 constant 4 into x³ 1/4 into 4 into x³ minus 3x² minus 10x plus 24 that is equal to 0. 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ 4 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ x³ minus 3x² minus 10x plus 24 is equal to 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதிலிருந்து எப்படி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா இது கியூபிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு இல்லையா. இப்போ இந்த கியூபிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸு அதுதான் வந்து நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸு. அப்போ இந்த 0க்கு ஈக்குவேட் பண்ணுறதுனால இந்த எக்ஸோட வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கியூபிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 வேல்யூஸ் கிடைக்கும், -3 2 4. இப்போ கியூபிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ரூட் கண்டுபிடிக்கணும். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், -1 +1 -2 +2 இந்த 4 வேல்யூஸில் ஒவ்வொன்றா போட்டு செக் பண்ணுவோம். இந்த 4 வேல்யூஸில் ஏதாவது ஒன்றுக்கு கண்டிப்பாக வந்து 0ன்னு ஈக்குவேட் ஆகும். இந்த ஹோல் வேல்யூ இந்த ஹோல் ஈக்குவேஷனோட வேல்யூ 0 ஆகும். அப்போ அதை வந்து ஒரு ரூட்னு எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 2³ -3 into 2 square minus 10 into 2 plus 24 இருக்குது. இப்போ 2³ என்ன 8, 2 square வந்து 4. ஸோ 8 minus 3 4s are 12, 8 minus 12 minus 20 plus 24. 8 minus 12 வந்து -4. ஸோ -4 minus 20 minus 24 minus 24 plus 24 0. அப்போ x is equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து x minus 2 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். x is equal to 2 அப்படின்னா x minus 2 is equal to 0. ஸோ x minus 2ங்கிறது கண்டிப்பாக இந்த கியூபிக் ஈக்குவேஷனோட ஒரு ஃபேக்டர். அப்போ ஒரு ஃபேக்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இன்னொரு இன்னும் மற்ற 2 ஃபேக்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி
லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த கியூபிக் ஈக்குவேஷனை எக்ஸ் மைனஸ் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர கோஷன்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12 அப்படின்னு வரும். இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை வந்து நம்ம ட்ரீ மெத்தடில் கூட சால்வ் பண்ணலாம். -12 இங்கே 1, ஸோ 3 4 3 into -4 -12 3 -4 -1, ஸோ x + 3 into x - 4. அப்போ 3 வேல்யூஸ் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. எக்ஸோட 3 வேல்யூஸ் கிடச்சிருச்சு, -3 2 4ன்னு சொல்லி. அப்போ நம்மளோட இந்த நம்பர் லைனில் இன்டர்வல்ஸில் பாருங்கள், -∞ to +∞ இதான் வந்து நம்மளோட டொமைன், ஃபுல் டொமைன். இதில் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் -3 அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா. ஸோ -3 2 4. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க இன்டர்வல்ஸ் என்ன, -∞ to -3 ஒரு இன்டர்வல், -3 to 2 ஒரு இன்டர்வல், 2 to 4 ஒரு இன்டர்வல், 4 to +∞ ஒரு இன்டர்வல். அப்போ இந்த 4 இன்டர்வலில் நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸான நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், f' ஆஃப் எக்ஸில் நம்ம வந்து இந்த இன்டர்வல்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட்டை f' ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள், -∞ to -3 என்ன நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். அதாவது -4 எடுக்கலாம், -5 -6 -7 -8ன்னு எது வேணால் எடுத்துக்கலாம். நான் -5 எடுத்திருக்கேன். அப்போது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், x - 2 x + 3 x - 4 is equal to 0ல, சாரி ஈக்குவல் டு 0 கிடையாது, இது நம்மளோட டெரிவேட்டிவ். அப்போ இதில் x is equal to -5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், -5 -2 -5 + 3 -5 -4 is equal to -126ன்னு வருது. நெகட்டிவ் டேர்ம் இல்லையா, இது ஒரு நெகட்டிவ் டேர்ம், அதனால் லெஸ் தேன் 0. நெகட்டிவ் டேர்ம்னாவே என்னென்னு நமக்கு இது பண்ணிக்கலாம், டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் இன்டர்வலில் டிக்ரீசிங். அப்போ ஆரோ மார்க்கில் நான் இப்படி மென்ஷன் பண்ணிக்கிறேன், டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் இன்டர்வல் எடுத்துக்கணும், -3 to 2. -3 to 2ல் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன வேணால் எடுத்துக்கலாம், 0 எடுக்கலாம், 1 எடுக்கலாம், இல்லை -2 எடுக்கலாம். நான் வந்து 1 எடுத்திருக்கேன். நீங்கள் 0 எடுத்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். 0 போட்டிங்கன்னா என்ன வரும், 0 - 2 -2, 0 + 3 + 3, 0 - 4 -4. இப்போ -2 into -4 +8, 8 into 3 +24. +24ங்கிறது greater than 0. அப்போ இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஆனால் நான் இங்கே வந்து x is equal to 1ன்னு எடுத்திருக்கேன். என்ன எடுத்திங்கனாலும் சேம் ஆன்சர் தான் வரும், இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். இது வந்து இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு 2 to 4ல் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். 2க்கு 4க்கு நடுவில் 3ங்கிற எடுத்துக்கிட்டேன். 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸில் ஆன்சர் வரும். ஸோ இது டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். 4 to ∞ ஒரு நம்பர் எடுத்திருக்கேன், 5. 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா +24ன்னு ஆன்சர் வரும். ஸோ அது இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். அப்போ இது டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன், இது வந்து இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சா? இப்போ பாருங்கள், இந்த இன்டர்வலில் இது டிக்ரீஸிங், இந்த இன்டர்வலில் இன்க்ரீஸிங், இந்த இன்டர்வலில் திருப்பியும் டிக்ரீஸிங், இந்த இன்டர்வலில் திருப்பியும் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்குது. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபஸ்ட் இன்டர்வலில் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இன்டர்வலில் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். 90% அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுவே வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் கான்ஸ்டன்ட் கிடையாது, இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகணும்னு இது கிடையாது. அப்போ இந்த 4 இன்டர்வலில் வந்து இந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் போடும்போது நீங்கள் இந்த வேல்யூஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னு எந்த நெசசிட்டியும் கிடையாது. இப்போ இந்த ஆன்சர் பர்ஃபெக்டாக வரணும்னு கிடையாது. ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து இதில் ஒரு பாயிண்ட் எடுக்கலாம். இப்போ நான் -5 எடுத்திருக்கேன், நீங்கள் -4 எடுக்கலாம். அதனால் இந்த ஆன்சர் வந்து மேண்டட்ரி கிடையாது. நம்ம இதோட சைன் தான் நம்மளுக்கு மேண்டட்ரி. அப்போது இதோடது நெகட்டிவில் வரும் இல்லையா, இதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ், நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் நெகட்டிவ். ஸோ இந்த ஆன்சர் நெகட்டிவில் வரும்னு நம்ம சும்மா ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும் போதும். ஸோ நெகட்டிவ் ஆன்சர், அதனால் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷனை நம்ம மென்ஷன் பண்ணால் போதும். இந்த ஆன்சர்ஸை வந்து பர்டிகுலராக இது -126 +12 -6 +24 அப்படின்னு சொல்லி நம்ம பர்டிகுலராக ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னு மேண்டட்ரி கிடையாது. நம்மளுக்கு வந்து சைன் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் எப்படி கன்க்ளூட் பண்ணலாம், f of x is strictly increasing on -3 to 2வும் 4 to ∞ இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா. அதனால் -3, 2 யூனியன் 4, ∞ ஃபங்க்ஷனில் வந்து f of x இன்க்ரீஸ் ஆகுது.
minus infinity comma minus 3 union 2 comma 4ங்கிற ஃபங்க்ஷன்ஸ் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ்லையும் வந்து f of x டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம். இன்னொரு ப்ராப்ளம் பாருங்கள். Find the intervals in which the following functions are strictly increasing or decreasing. x square plus 2x minus 5. இப்போ x square plus 2x minus 5 ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, நம்மளுக்கு இதோட f dash of x கண்டுபிடிச்சி அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ f dash of x கண்டுபிடிங்க. 2x plus 2 is equal to 2x plus 2 தான் வந்து f dash of x. அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா 2x is equal to minus 2, x is equal to minus 1. அப்போ xோட வேல்யூ ஒரே ஒரு வேல்யூ தான் கிடச்சிருக்கு. இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி நம்மளுக்கு ஒரே ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்குது, அது வந்து -1. அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற இன்டர்வல் என்ன, 2. மைனஸ் இன்ஃபினிட்டி டு -1ங்கிறது ஒரு இன்டர்வல், -1 டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிங்கிறது ஒரு இன்டர்வல். இப்போது இதில் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். இதிலேருந்து ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. -2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. -1 டு மைனஸ் இன்ஃபினிட்டி, -2ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கலாமா? அப்போ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f dash of x என்ன, 2x plus 2. இந்த 2x plus 2ல -2ங்கிற வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 minus 2, 2 minus 2 minus 4 plus 2, the answer is -2. அப்போ நெகட்டிவ்ல ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இங்கிருந்து இது வந்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். இதுவே இங்கிருந்து இந்த ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. -1லேருந்து இன்ஃபினிட்டிக்கு 0 எடுத்துக்கலாம், +1 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம். நான் 0 எடுத்துக்கிறேன். இப்போ 2 into 0 0, 0 plus 2 +2 தான் ஆன்சர் வரும் 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா. அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போது மைனஸ் இன்ஃபினிட்டி டு -1 the function is decreasing, -1 to infinity the function is increasing அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்னொரு ப்ராப்ளம் பாருங்கள். x plus 1 the whole cube into x minus 3 the whole cube. இது வந்து எந்தெந்த இன்டர்வல்ஸில் இன்க்ரீசிங் டிக்ரீசிங்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, f dash of x கண்டுபிடிக்கணும். f dash of x கண்டுபிடிச்சி அதை 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் பாருங்கள். f dash of x கண்டுபிடிக்கலாம். இது என்ன uv மெத்தடில் கண்டுபிடிக்கலாம் இல்லையா, u into v. ஸோ x minus 3 the whole cube வச்சுக்கிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 into x plus 1 the whole square into x plus 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் நெக்ஸ்ட் இதை வச்சுருக்கோம். x plus 1 the whole cube வச்சுக்கிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 3 into x minus 3 the whole square, திருப்பி x minus 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ரெண்டுலேயுமே காமனாக 3 இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு 3 into x plus 1 the whole square into x minus 3 the whole cube plus 3 into x plus 1 the whole cube into x minus 3 the whole square. இப்போ இதில் காமனாக என்ன இருக்குது, 3 இருக்குது. x plus 1 the whole square காமனாக இருக்குது. x minus 3 the whole square காமனாக இருக்குது. ஸோ அதெல்லாம் காமனாக வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா you will get x minus 3 plus x plus 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2x minus 2. இதில் 2 திருப்பி வெளியே எடுத்துக்கிட்டோன்னா 2 into 3 6, 6 into x plus 1 the whole square into x minus 3 the whole square into x minus 1. அப்போ இது டைரெக்டாக இதோட ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஈஸிலி we can find x is equal to இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா x is equal to -1. இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணோன்னா x is equal to +3. இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணோன்னா x is equal to 1 கிடச்சிடும். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணோன்னா -1 3 1. அப்போது மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிங்கிற டொமைனில் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணோன்னா -1 1, இந்த அசெண்டிங் ஆர்டரில் பண்ணோன்னா -1 1 3. ஸோ -1 1 3 இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுக்கு நடுவில் ஒரு இந்த இன்டர்வெல்லில் ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட்டை f dash of xல சப்ஸ்டியூட் பண்ணி அதோட சைன் இன்க்ரீஸிங் நெகட்டிவாக பாசிட்டிவான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், மைனஸ் இன்ஃபினிட்டி டு -1ல் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். -2 எடுத்துருக்கிறேன் நான். சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே -2 -2 இங்கேயும் -2. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ஸ்கொயர் நம்பர்ஸ் இல்லையா, ஸ்கொயர்ஸ். இப்போ நெகட்டிவாக ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் வரும், ப்ளஸ் தான் வரும். ஆனால் இது பாருங்கள், -2 -1 -3. அப்போ -3 இந்த ரெண்டும் ப்ளஸ்ஸு, இது மைனஸு. அப்போது கண்டிப்பாக ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 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 இன்ட்டு மைனஸ் மைனஸ் நெகட்டிவில் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ டிக்ரீசிங். இப்போ நம்ம ஃபஸ்ட் ப்ராப்ளமில் போட்ட மாதிரி இதோட வேல்யூவை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை.
நமக்கு இதோட ஆன்சர் நெகட்டிவில் வரும்னு தெரிஞ்சால் போதும். ஸோ நெகட்டிவ் ஆன்சர். ஸோ இந்த இன்டர்வெல்லில் வந்து ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீஸிங். நெக்ஸ்ட்டு -1 to +1. -1 to +1க்கு நடுவில் என்ன வேல்யூ? 0 எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ 0 எடுத்துக்கிட்டோன்னா பாருங்கள் 0 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ஸ்கொயருங்கிறதுனால எதாக இருந்தாலும் ப்ளஸ் தான். இப்போ 0 -1 இது நெகட்டிவ். ஸோ இது ஃபுல்லாக ஆன்சர் நெகட்டிவ். ஸோ இதுவும் டிக்ரீஸிங் தான். அப்போ -1 to 1 என்ன தான் நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீஸிங் தான் ஆகுது. நெக்ஸ்ட்டு 1 to 3. 1 to 3ல் ஏதாவது ஒரு இது எடுத்துக்கலாம். நான் 2 எடுத்துருக்கிறேன். இப்போ இது ரெண்டு பாசிட்டிவ் தான், எப்படி இருந்தாலும் பாசிட்டிவ் தான். இப்போ 2 - 1 ஏன்னா 1ஐ விட இது பெரிய நம்பராக வந்துருச்சு. 2 - 1 இதுவும் ப்ளஸ் தான். அப்போ எல்லாமே ப்ளஸ்ஸு. ஸோ த ஆன்சர் இஸ் ஆல்சோ இன் பாசிட்டிவ். ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீஸிங் இன் திஸ் இன்டர்வல் 1, 3. நெக்ஸ்ட்டு 3 to ∞ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 4 எடுத்துருக்கேன். ஸோ 4 வந்து இதுவும் ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு. ஸோ எல்லாமே ப்ளஸ்ஸுங்கிறதுனால ஆன்சரும் ப்ளஸ்ஸு. ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீஸிங். அப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? -∞ to -1, -1 to 1 இது வந்து டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். 1 to 3, 3 to ∞ வந்து இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். சாரி, this is decreasing and this is increasing function அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். Next problem, show that y is equal to log of 1 plus x minus 2x by 2 plus x where x is greater than -1 is an increasing function of x throughout its domain. அப்போ நம்மளுக்கு இவ்வளோ நேரம் ப்ராப்ளமில் வந்து டொமைனை பற்றி அவங்க கொடுக்கவே இல்லை. நம்ம -∞ to +∞ எடுத்துக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்து எக்ஸோட வேல்யூஸ் வந்து x is greater than -1 கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளோட டொமைன் என்ன? -1 விட கிரேட்டராக இருக்குன்னா -1 to +∞ தான் வந்து நம்மளோட டொமைன். அப்போ இதில் தான் வந்து நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அது பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? y கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் f(x) கொடுத்துருக்காங்க. நம்ம f'(x) கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு f'(x) தட் இஸ் dy/dx கண்டுபிடிங்க. இதை ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். log of 1/x வந்து 1 + x வந்து 1/1 + x இன்ட்டு 1 + x திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா 1 மைனஸ் இதை வந்து 2x/2 + x வந்து கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டிவைடட் பை v² தட் இஸ் 2 + x the whole square. 2 + x வச்சுட்டு 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 மைனஸ் 2x வச்சுட்டு 2 + x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ யூ வில் கெட் 1/x மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் 4 + 2x minus 2x by 2 + x the whole square. So 2x minus 2x cancel ஆயிரும். So you will get 1/1 + x minus 4/2 + x the whole square. இப்போ பாருங்கள், இதுக்கு LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். So you will get like this 2 + x the whole square cross multiply பண்ணால் -4 × 1 + x. இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து dy/dx வந்து x² / 1 + x × 2 + x the whole squareன்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். இப்போ x² / 1 + x × 2 + x the whole square 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹோல் டேர்ம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா அப்படியே 0 ஆயிரும். ஸோ இந்த ஹோல் டேர்ம் அப்படியே இந்த சைடு வந்துச்சுன்னா x² = 0ன்னு ஆயிரும். ஸோ x = 0. அப்போது x = 0னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டொமைனில் இருக்கிற ஒரே ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு 0. நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, x is greater than -1 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ -1 to +∞ தான் நம்மளோட டொமைனு. அதில் கிரிட்டிக்கல் பாயிண்ட் 0. நம்மளுக்கு கிடச்சிருக்கிற இன்டர்வல்ஸ் 2 -1 to 0, 0 to ∞. அப்போது இந்த இன்டர்வலுக்கு நடுவில் ஒரு வேல்யூ எடுத்து f'(x)ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது -1க்கும் 0க்கும் நடுவில் -1/2 எடுத்துக்கலாமா? -1/2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? 1 - 1/2 அது பாசிட்டிவ் டேர்ம். இது ஸ்கொயர் டேர்ம்ங்கிறதுனால எதாக இருந்தாலும் பாசிட்டிவ், இதுவும் ஸ்கொயருங்கிறதுனால எதாக இருந்தாலும் பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ் பை ப்ளஸ் ஆன்சரும் ப்ளஸில் தான் வரும். அப்போ இது வந்து இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு 0 to ∞ ஒரு நம்பர் 1 எடுத்துக்கலாம். அப்போ 1 இங்கேயும் 1 இதுவும் 1 அதுவும் எல்லாமே என்னது பாசிட்டிவ் ஆன்சர் தான் வரும். ஸோ இதுவும் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் தான். அப்போ த்ரூ அவுட் த டொமைன் f(x) வந்து இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன்.
நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் வந்து எப்படி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஷோ தட் த ஃபங்க்ஷன் given by f of x is equal to sin x is increasing in 0, pi by 2, strictly decreasing in pi by 2, pi, and neither increasing nor decreasing in 0, pi. So f of x is equal to sin x. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், f dash of x கண்டுபிடிக்கணும், அதை 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். இப்போ f dash of xனா sin x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா cos x கிடைக்கும். f dash of x 0க்கு ஈக்குவேட் பண்ணணும்னு என்ன மீனிங், cos x is equal to 0ன்னு மீனிங்க. இப்போ இன்டர்வல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, இந்த இதில் இன்டர்வல்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. 0 to pi by 2 இன்க்ரீஸிங்கானு வந்து நம்மளை வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. அப்போ 0 to pi by 2ல் பாருங்கள், குவாட்ரண்ட்ஸில் நம்மளுக்கு தெரியும், ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருப்போம், ஆல் சில்வர் டீ கப்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே ஆல் ஆர் பாசிட்டிவ். அப்போ 0 to pi by 2, 0 to pi by 2 வந்து எல்லாமே பாசிட்டிவில் வர்றதுனால அது கண்டிப்பாக என்னென்னு வரணும், இன்க்ரீஸிங், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனு. நெக்ஸ்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் மட்டும்தான் வந்து பாசிட்டிவ். ஆனால் நம்மளோட ஃபங்க்ஷன் f dash of x என்ன, cos x. அப்போ f dash of x cos xங்கிறதுனால இது வந்து கண்டிப்பாக இங்கே வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். அதனால் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங், pi by 2 to pi வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டு, அங்கே வந்து நம்மளோட f dash of x வந்து நெகட்டிவ். ஸோ வந்து pi by 2 to piங்கிற இன்டர்வெல்லில் வந்து நெகட்டிவ். ஸோ அதனால் அது டிக்ரீஸிங், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டும் வெரிஃபை பண்ணியாச்சு. தேர்ட் ஒன் என்ன, நெய்தர் இன்க்ரீஸிங் நார் டிக்ரீஸிங் இன் 0 to pi. 0லேருந்து பை வரைக்கும் அது இன்க்ரீஸிங்கும் இல்லை டிக்ரீஸிங்கும் இல்லை. ஏன் அப்படின்னா 0 to pi by 2 வந்து இன்க்ரீஸ் ஆகுது, pi by 2 வந்து பை வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஹோலாக இன்க்ரீஸ் ஆகிருந்தால் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், ஹோலாக டிக்ரீஸ் ஆகிருந்தால் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். பட் இட் இஸ் இன்க்ரீஸிங், இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே டிக்ரீஸ் ஆகுது. அதனால் திஸ் இஸ் நெய்தர் இன்க்ரீஸிங் நார் டிக்ரீஸிங் இன் 0 to pi. 0 to pi by 2 இன்க்ரீஸிங், pi by 2 to pi வந்து டிக்ரீஸிங். ஆனால் 0 to pi அந்த ஹோல் பார்க்கும்போது நெய்தர் இன்க்ரீஸிங் நார் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், show that y is equal to 4 sin theta by 2 plus cos theta minus theta is an increasing function of theta in 0 to pi by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு y இருக்குது, நம்ம dy by dx கண்டுபிடிக்க போகிறோம். f of xன்னு கொடுத்துருந்தாங்கன்னா f dash of xன்னு எடுப்போம், இங்கே yன்னு கொடுத்துருக்கிறதுனால dy by dx எடுத்துக்கிறோம். அப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த காம்பனண்ட் எடுத்துக்கிட்டோன்னா கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணும். ஸோ 2 plus cos theta the whole square, நியூமரேட்டரில் 2 plus cos theta வச்சுட்டு 4 sin theta டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 4 cos theta மைனஸ் 4 sin theta வச்சுட்டு 2 plus cos theta டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, cos theta டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin theta. அப்புறம் மைனஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு இது 1, அதனால் இது வந்து -1 வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தீட்டா, dy by d தீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணுங்கள், 8 cos theta ப்ளஸ் 4 cos square theta மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 sin square theta by 2 plus cos theta the whole square minus 1. இப்போ 4 cos square theta ப்ளஸ் 4 sin square theta வந்து 4 காமன் எடுத்துக்கிட்டோன்னா cos square theta ப்ளஸ் sin square theta 1ன்னு வருமா. ஸோ 4 into 1 4, 8 cos theta plus 4 divided by 2 plus cos theta the whole square minus 1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், dy by d தீட்டாவை 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா இந்த -1 இந்த சைடு வந்துடும். ஸோ +1. அப்போது இந்த டினாமினேட்டர் இந்த சைடு வந்துச்சுன்னா 8 cos theta plus 4 is equal to 2 plus cos theta the whole square. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், a plus b the whole square ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். cos theta into 4 minus cos theta is equal to 0ன்னு வரும். இப்போ cos theta is equal to 0 அப்படின்னா cos thetaவை 0ன்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி 4 minus cos theta is equal to 0ன்னு ஈக்குவேட் பண்ணோன்னா cos theta is equal to +4ன்னு வரும். cos theta +4ங்கிறது வந்து நாட் பாசிபிள் இல்லையா. அப்போ cos theta is equal to 0ன்னு மட்டும்தான் எடுத்துக்க முடியும். ஸோ theta is equal to cos inverse of 0, that is pi by 2. இப்போ தீட்டாவோட வேல்யூ வந்து pi by 2. இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு pi by 2ன்னு கிடச்சிருச்சா. இப்போ இந்த pi by 2வை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இன்டர்வெல்ல 0 டொமைனே 0 to pi by 2 தான். அப்போ pi by 2வை
ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. அப்போ அந்த பை பை டூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதுவும் பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ, நியூமரேட்டர் டினாமினேட்டர் எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். அப்போ ஃபுல்லாக ஆன் த ஹோல் பாசிட்டிவ் வேல்யூ வரதுனால பாருங்கள், இந்த டிஒய் பை டிஎக்ஸில் இது காஸ் தீட்டாவும் பாசிட்டிவ் தான் வரும். 4 மைனஸ் காஸ் தீட்டா, ஏன்னா 4ஐ விட கண்டிப்பாக காஸ் தீட்டா வந்து லெஸ் தேன். ஸோ இதுவும் பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். இது ஸ்கொயர் டேர்ம்ங்கிறதுனால இதுவும் பாசிட்டிவ் தான் வரும். இந்த மூணுமே பாசிட்டிவ்னா ஆன்சரும் பாசிட்டிவ் ஆன்சர் தான். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆன் த ஹோல் கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். கிரேட்டர் தென் 0னாவே ஃபுல் ஆன்சரும் பாசிட்டிவில் வரும். ஸோ தட் இஸ் அன் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட டாபிக் வந்து அப்ராக்சிமேஷன், டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸில் நெக்ஸ்ட் பார்ட் வந்து அப்ராக்சிமேஷன். அப்ராக்சிமேஷன் என்ன? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோட அப்ராக்சிமேட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நோன் வேல்யூ தெரியுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபங்க்ஷன் ஆஃப் 3.01 அப்படின்னு ஒரு இது இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, எஃப் ஆஃப் 3 தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு 3ங்கிறது ஒரு ஹோல் நம்பர் இல்லையா, இது எஃப் ஆஃப் 3 வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, இல்லை ஈஸியாக நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச நோன் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் 3.01 ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதை வந்து எப்படி இப்போ கண்டுபிடிக்க போகிறோன்னா, இப்போ இந்த 3.01 3 + 0.01 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி இதோட ஃபங்க்ஷனையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது, அது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு என்ன ஃபார்முலானா, எஃப் ஆஃப் x + del x is approximately equal to f of x plus f dash of x into del x. இதுதான் ஃபார்முலா. இது நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னா f of x plus del x, அதாவது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இங்கே 3.01 அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம், 3 + 0.01 ஸ்ப்ளிட் பண்ணோமா, அதில் இங்கே என்னென்னா x plus del xல அந்த 3ங்கிறது எக்ஸு, அந்த சின்ன வேல்யூ இருக்கு இல்லையா ஸ்ப்ளிட் பண்ணதில், அது வந்து del x, ஸ்மால் சேஞ்ச் இன் x 0.01. 3ல் 0.01 கம்பேர் பண்ணும்போது வெரி வெரி ஸ்மால் இல்லையா, அப்போ எக்ஸை வந்து 3னும் del xை வந்து 0.01 எடுத்துக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் 3.01 எஃப் ஆஃப் 3 + 0.01 எடுத்துக்கலாம் இல்லையா. சேம் எஃப் ஆஃப் x plus del x is approximately equal to f of x நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இல்லாட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அப்போ f of x plus f dash of x, f dash of xங்கிறது தான் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ். நம்ம f dash of xஐ கண்டுபிடிக்க போகிறோம், del xஐ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு f of x plus del x கிடச்சிடும். இப்போ del x எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் இந்த f dash of x del xஐ நம்ம del yன்னு எடுத்துக்கலாம். del y is approximately equal to dy by dx into del x. dy by dx is nothing but f dash of x into del x. அப்போது நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், f of x plus del x is approximately equal to f of x plus del y, where del y is f dash of x into del x. இதுதான் ஃபார்முலா. நம்ம f of x கண்டுபிடிக்க போகிறோம், del y கண்டுபிடிக்க போகிறோம், ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ del yங்கிறது என்னது, f dash of x into del x. நெக்ஸ்ட்டு எரர் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா, அப்சல்யூட் எரர்னா del xன்னு மீனிங்க, ரிலேட்டிவ் எரர்னா del x with respect to x, பர்சன்டேஜ் எரர்னா del x with respect to x into 100. இதை ஞாபகம் வச்சுக்கணும், ப்ராப்ளம்ஸ் போடும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அப்ராக்சிமேஷனில் ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் 3.968 the whole power 3/2. 3.968 the whole power 3/2ஓட அப்ராக்சிமேட் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து y is equal to x power 3/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், y is equal to இந்த ஃபங்க்ஷனை y is equal to x power 3/2 எடுத்துக்கலாம். இதில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 3.968 x plus del x அப்படின்னு பிரிப்போம் இல்லையா, அதில் x வந்து 3.968 the whole power 3/2 இதை வந்து எக்ஸுன்னும் இதை del xன்னு எடுத்துக்கிறோம். இப்போ 3.968க்கு அடுத்ததாக இருக்கிற ஹோல் நம்பர் 4. இப்போ 4லேருந்து 0.032 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 3.968. அதனால் 3.968 the whole power 3/2 நான் என்னன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்,
4 minus 0.032 the whole power 3/2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அப்போது என்னாச்சு, இது வந்து f of x plus del x மாறிடுச்சு. இதில் x is equal to 4, del x is equal to minus 0.032. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, f of x plus del x, ஃபார்முலா என்ன, f of x plus del x is equal to f of x plus del y இல்லையா. இப்போ del y கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு. del y என்ன, dy by dx into del x. இப்போ dy by dx என்ன, 3/2 into x power 1/2. இது எப்படி கிடச்சிச்சு, இந்த 3/2 into x power 1/2 dy by dx கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம y is equal to x power 3/2 எடுத்திருந்தோம் இல்லையா, இதிலிருந்து நம்ம dy by dx கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கிறது தான் dy by dx. அப்போ x பவர் 3/2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா பவரில் 3/2 இன்ட்டு எக்ஸ் பவர் 3/2 மைனஸ் 1, 3/2 மைனஸ் 1 வந்து 1/2. இப்போ இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3/2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 கிடச்சிருக்குது. டெல் எக்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்குறோம், அசியூம் எடுத்துருக்குறோம், மைனஸ் 0.032. இப்போ இந்த எக்ஸுங்கிற இடத்துல நம்ம இந்த எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு del y கிடச்சிரும். del y இஸ் ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு 4 பவர் 1/2 2வா இன்ட்டு மைனஸ் 0.032. இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும். ஸோ 3 இன்ட்டு மைனஸ் 0.032 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.096. இப்போ del y கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸு கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன, எக்ஸ் பவர் 3/2 தட் இஸ் 4 பவர் 3/2 இதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3/2. அப்போ 4 பவர் 3/2 வந்து இதை 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 2 கேன்சல் ஆகிரும். 2 பவர் 3 வந்து 8. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 8. இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸையும் இந்த டெல் ஒய்யையும் ஆட் பண்ணோன்னா வர்றதான் நம்மளுக்கு ஆன்சரு. அப்போது 8 மைனஸ் 0.096 இஸ் ஈக்குவல் டு 7.904. எப்பவுமே டெசிமலுக்கு அப்புறம் 3 பாயிண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 7.904 தான் வந்து நம்மளோட அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் 3.968 the whole power 3/2. ஒன்ஸ் அகெயின் இந்த ப்ராப்ளமே ரிப்பீட் பண்ணலாம் பாருங்கள். ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் 3.968 the whole power 3/2. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த 3.968 வந்து இதுக்கு நியரஸ்ட் இது கூட ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அப்போது இது வந்து 4 மைனஸ் 0.032 எடுத்துக்கலாம். இப்போ 4 மைனஸ் 0.032 the whole power 3/2 எடுத்தாச்சு. இப்போ இதில் இந்த 4ங்கிறது தான் எக்ஸு, இந்த மைனஸ் 0.032ங்கிறது தான் டெல் எக்ஸ். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், டெல் ஒய் கண்டுபிடிக்க போகிறோம், அந்த ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோன்னா நம்மளோட ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்ன மீனிங்கு, எக்ஸுங்கிறது 4. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த எக்ஸுங்கிற இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருதோ அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போது இந்த எக்ஸுங்கிற இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும், 4 பவர் 3/2 இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு வரும். ஸோ நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, 8. இதை அப்படியே வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு டெல் ஒய் கண்டுபிடிக்கணும். டெல் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, dy by dx இன்ட்டு del x. இப்போ dy by dx இன்ட்டு del xனால் dy by dx கண்டுபிடிக்கணும். dy by dx எப்படி கண்டுபிடிப்போம், இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ dy by dxனா 3/2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2. அப்புறம் del xங்கிறது நம்ம இதிலேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்ச வேல்யூ மைனஸ் 0.032. அப்போ இந்த இடத்துல எக்ஸ்னு ஒரு அன்னோன் வேரியபிள் இருக்குது. இந்த எக்ஸுங்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி வச்ச எக்ஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெல் ஒய் கிடச்சிரும், மைனஸ் 0.096. அப்போ அந்த டெல் ஒய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 0.096. இப்போ 8 மைனஸ் 0.096 இஸ் ஈக்குவல் டு 7.904ன்னு ஆன்சர் கிடச்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம், இன்னும் ஈஸியாக புரியும். Using differentials, find the approximate value of root of 49.5. Derivatives யூஸ் பண்ணி root of 49.5 ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம், கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம்.
இந்த உள்ளே இருக்கிற வேல்யூ y is equal to root of x அப்படின்னு எடுத்தாச்சு. இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸ் பவர் 1/2வா. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் வேணால் இதை வேறு ஏதாவது வேரியபிளாக வேணாலும் எடுத்துக்கலாம். y is equal to root of x, ஸோ எக்ஸ் பவர் 1/2ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட f of x. f of x is equal to x பவர் 1/2. இப்போது இந்த x is equal to 49.5வா, இதை நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதான் சொல்கிறேன், இந்த எக்ஸையும் இங்கே எடுத்துக்கிற எக்ஸையும் ரிலேட் பண்ண வேண்டாம். இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 49.5 ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா 49 + 0.5 அப்படின்னு வரும். 49 + 0.5. இப்போது இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து டெல் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸ் கிடையாது, இந்த எக்ஸ், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 49 எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், 0.5 டெல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஃபார்முலா என்னது நம்மளுக்கு, f of x plus del x is approximately equal to f of x plus f dash of x into del x. அதாவது இது வந்து del y இல்லையா, இது வந்து del y. இப்போ del y கண்டுபிடிக்கணும், f of x கண்டுபிடிக்கணும். இப்போ f of x தனியாக கண்டுபிடிச்சா என்னது, x பவர் 1/2ங்கிறதான ஃபங்க்ஷன். அப்போ x வந்து என்னது 49. இப்போ 49 to the whole power 1/2னா ரூட் ஆஃப் 49 7. அப்போ f of x வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு 7. நெக்ஸ்ட்டு del y கண்டுபிடிச்சி இது கூட ஆட் பண்ணால் போதும். del yக்கு என்ன ஃபார்முலா, f dash of x into del x. f dash of xனால் இதை வந்து f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், x பவர் 1/2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1, அதாவது ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1/2 ரூட் எக்ஸ்ன்னு வரும். 1/2 ரூட் எக்ஸ் இன்ட்டு டெல் எக்ஸ். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 49 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், டெல் எக்ஸுக்கு பதிலாக 0.5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 1/2 × 7 × 0.5 தட் இஸ் 0.5/14. இப்போது இந்த 7ஐயும் இந்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 7 + 0.5/14 வந்து அப்ராக்சிமேட்லி 7.035 அப்படின்னு வரும். எப்போவுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ the approximate value of 49.5 is root of 49.5 is 7.035. என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் நம்பரை 49 + 0.5ன்னு. அதில் 49ங்கிறத எக்ஸுன்னும் 0.5 வந்து டெல் எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது f of x தனியாக கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு f of x கண்டுபிடிச்சிங்கன்னா ரூட் ஆஃப் 49 வந்து 7, அதை தனியாக வச்சாச்சு. அடுத்தது டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், சாரி del y கண்டுபிடிக்கணும். del yங்கிறது என்னது, f dash of x into del x. அப்போ f dash of x என்ன, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 1/2 ரூட் எக்ஸ் கிடைக்குது. 1/2 ரூட் எக்ஸ் இன்ட்டு டெல் எக்ஸ். இந்த எக்ஸுக்கு பதிலாக 49ம் டெல் எக்ஸுக்கு பதிலாக 0.5ம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. இதையும் ஆட் பண்ணோன்னா ஆன்சர் கிடைச்சிது. Next problem, find the approximate value of f of 3.02 where f of x ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு f of x கொடுத்துருக்குறாங்க, f of 3.02 வேணும்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 3.02வை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 3 + 0.02ன்னு. அப்போ அந்த 3ங்கிறது நம்மளுக்கு எக்ஸு, 0.02ங்கிறது சேஞ்ச் இன் எக்ஸ், ஸ்மால் சேஞ்ச் இன் எக்ஸ், தட் இஸ் டெல் எக்ஸ், தட் இஸ் 0.02. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், f of x plus del x தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா எக்ஸுங்கிறது 3, del xங்கிறது 0.02. அப்போ 3.02ங்கிறதுக்கு என்ன மீனிங்கு, f of x plus del x. f of x plus del xக்கு we know the formula f of x plus f dash of x into del x. இப்போ f of x என்ன, இந்த இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get 45, that is our f of x. நெக்ஸ்ட்டு f dash of x கண்டுபிடிக்கணும். f dash of xன்னு என்ன அர்த்தம், இந்த f of xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதில் 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 6x + 5ன்னு வருமா, அங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு f dash of x கிடச்சிரும் 23. நெக்ஸ்ட்டு del xங்கிறது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிறது 0.02. இப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 45 + 23 × 0.02 0.46. ஸோ 45 + 0.46 வந்து 45.46 தான் வந்து இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ. இந்த இடத்துல 3.02 the whole square plus 5 × 3.02 plus 3 ஓட ஆன்சர் வந்து 45.46.
Next word problem பாருங்க. Find the approximate change in volume of a cube of side x meters caused by increasing the side by 1%. அதாவது x meters side இருக்கிற ஒரு கியூபோட வால்யூம் வந்து அதோட சைடு வந்து 1% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட வால்யூம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுங்கிறது கொஷின் அப்ராக்சிமேட்டாக. அப்போது நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் அ கியூபுக்கு ஃபார்முலா தெரியும், v இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். நம்மளை என்ன கேட்குறாங்க, சேஞ்ச் இன் வால்யூம் கேட்குறாங்க, அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் வால்யூம் கேட்குறாங்க. அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் வால்யூம்னா dv இஸ் ஈக்குவல் டு dv பை dx இன்ட்டு டெல் எக்ஸ். இப்போ இதில் நம்ம dv பை dx வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். டெல் எக்ஸுங்கிறது என்னென்னா அவங்க கொடுத்துருக்குறாங்க. டெல் எக்ஸ்னால் என்னது, இன்க்ரீஸிங் த சைடு பை 1% அப்படின்னா 1%னா 1/100. எதில் 1/100? இந்த எக்ஸ் மீட்டர்ஸில். அப்போ 1/100 இன்ட்டு எக்ஸ்னால் 0.01 எக்ஸ். அதுதான் வந்து நம்மளோட டெல் எக்ஸ். ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. டெல் எக்ஸ் வந்து 0.01 எக்ஸ். அப்போ dv பை dx ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். dv பை dxனா என்ன, இந்த வியை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிற வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ், தட் இஸ் 3x ஸ்கொயர். இப்போ 3x ஸ்கொயர் இன்ட்டு 0.01 எக்ஸ், தட் இஸ் 0.03 இன்ட்டு எக்ஸ் கியூப். இப்போ சேஞ்ச் இன் வால்யூம் என்ன, 0.03 எக்ஸ் கியூப் மீட்டர் கியூப். இதுதான் வந்து நம்மளோட சேஞ்ச் இன் வால்யூம். அதாவது ஒரு கியூபோட சைடு வந்து 1% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட வால்யூம் வந்து 0.03 எக்ஸ் கியூப் மீட்டர் கியூப் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். இது வந்து நம்மளுக்கு வந்து டைரெக்டாக வந்து சேஞ்ச் இன் வால்யூம் கேட்குறாங்க. இதே பர்சன்டேஜில் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இது வந்து 3% வரும். இந்த பர்சன்டேஜில் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம். பர்சன்டேஜ் எரர் வந்து டெல் எக்ஸ் பை எக்ஸ் இன்ட்டு 100. அப்போ டெல் எக்ஸ் பை எக்ஸ் இன்ட்டு 100னா நம்மளுக்கு டெல் எக்ஸ் தெரியுமா, என்னது 0.01 பை எக்ஸ் தெரியுமா, 3 இன்ட்டு 100. சாரி, இது வந்து எக்ஸ். அப்போ 1x 1/x அப்படின்னு வரும், 1%ன்னு வரும். Next problem, if the radius of the sphere is measured as 9 meter with an error of 0.03 meter, then find the approximate error in calculating a surface area. அதாவது ஒரு ஸ்பியர் இருக்குது, அந்த ஸ்பியரோட ரேடியஸை மெஷர் பண்ணதில் 0.03 மீட்டரை வந்து எரரோட மெஷர் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியாவை மெஷர் பண்ணும்போது எவ்வளோ அதிகமாக வந்து எரர் இருந்திருக்கும், என்ன எரரில் வந்து அதோட சர்ஃபேஸ் ஏரியாவை கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது கொஷின். அப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கிவன், ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 9 மீட்டர். அப்போ அதோட எரர் வந்து 0.03, அதாவது சேஞ்ச் இன் ரேடியஸ். எரராக அவங்க மெஷர் பண்ணது 0.03, தட் இஸ் சேஞ்ச் இன் ரேடியஸ். டெல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.03. ஆர் வந்து 9, டெல் ஆர் வந்து 0.03. இப்போ எதில் சேஞ்ச் ஆகிருக்கு, அதோட சர்ஃபேஸ் ஏரியா சேஞ்ச் ஆகிருக்கு. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியருக்கு ஃபார்முலா வந்து 4πr². அப்போ சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியாவோட இதுன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், தட் இஸ் 8πr. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், டிஎஸ் மட்டும்தான் வேணும், சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் வேணும். அப்போ டிஎஸ்க்கு என்ன ஃபார்முலானா, டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎஸ் பை டிஆர் இன்ட்டு டெல்ஆர் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஏன்னா சேஞ்ச் இன் ஆர் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் தான் ஃபார்முலா. நீங்கள் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சேம் இதுதான் ஃபார்முலா வரும். இதில் பாருங்கள், dv இஸ் ஈக்குவல் டு dv பை dx இன்ட்டு டெல் எக்ஸ். அங்கே வந்து ds இஸ் ஈக்குவல் டு ds பை dr இன்ட்டு டெல் ஆர். அப்போ நம்மளுக்கு ds பை dr தெரியும், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். டெல் ஆரும் தெரியும், இட் இஸ் கிவன். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ds கிடச்சிரும். தட் இஸ் 2.16 π மீட்டர் ஸ்கொயர் சர்ஃபேஸ் ஏரியா வந்து எரராக கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மீனிங்.